பாடல் அப்படி பாடிட்டு அப்படியே தொடர்ந்து நாம் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். நல்ல ஒரு பாடல். நம்முடைய தூக்கம் நிம்மதியான தூக்கமாக இருக்கும். சிலர் சொல்லி கேட்டிருக்கீங்களா, ஏண்டா விடியுதுன்னு இருக்குன்னு. நம்ம ஆண்டவருக்குலேருந்து நீங்கள் தூங்குனீங்கன்னா எப்படா விடியும்னு இருப்பீங்க. சிலர் சொல்லுவாங்க வியாதியுடைய கஷ்டத்தில் எப்படா விடியும் அப்படின்னு நினைப்பாங்க, ஏண்டா விடியுதுன்னு நினைப்பாங்க. நம்ம எதையுமே எப்போ விடியும், அடுத்த காரியத்துக்கு நாம் போகணும் அப்படின்னு ஒரு சுறுசுறுப்பாக ஒரு உற்சாக மனதோட இருக்க ஆண்டவர் கிருபை கொடுப்ப நல்லா பாடி தேவ பிரசன்னத்தை நாம் உணரலாம். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். என் கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர். நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதால் வாழுவேன் நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதால் வாழுவேன் நிம்மதியாய்.
யுத்தம் செய்கின்றார். காத்திருப்பேன் நான் பொறுமையுடன். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கின்றார். காத்திருப்பேன் நான் பொறுமையுடன். படுத்துறங்கி விழித்தெழுவேன். கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன். கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதால் ஆளுவேன் நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதால் ஆளுவேன் நிம்மதியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருக்கிறதுனால, அவர் நம்மை தாங்குகிறதுனால, ஹல்லேலூயா, நான் எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுறதுன்னா என்ன தெரியுமா? நம்மளை யாரோ இப்படி அசைக்கிறது இல்லை. யாரோ இப்படி அசைக்கிறது இல்லை. ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சிந்தனை நம்மளை அசைக்கும். பார்த்தீங்களா? அந்த அசைவு கூட வராத அளவுக்கு அவர் உங்களை தாங்குவார். பிரைஸ் காட். என்றைக்கு சிலுவை மரம் நமக்காய் நாட்டப்பட்டதோ, நீங்களும் நானும் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்லுகிற கர்த்தர், உங்களுக்காக எனக்காக மரித்த இயேசு, உங்களுக்காக எனக்காக உயிரோடு எழுந்த இயேசு. தாவீதே அசைக்கப்பட மாட்டார்னா நீங்களும் நானும் நோ சான்ஸுங்க. எந்த ஒரு காரியமும் உங்களையும் என்னையும் அசைச்சு பார்க்க முடியாது. பிரைஸ் காட். இஸ்ரவேல் ஜனங்களையும் சரி, இஸ்ரவேல் ராஜாக்களையும் சரி, இந்த செனகரிப்பு, பெனாதாத்து, கோலியாத்து, இந்த மாதிரி ஆட்கள்லாம் அசைச்சாங்க. எதை கொண்டு அசைச்சாங்க தெரியுமா? டச் பண்ணவே இல்லை, பட் வார்த்தையினால் அசைத்தார்கள், அசைஞ்சாங்க. ஆனால் முடிவு வேற மாதிரி இருந்தது. சத்தம் மனிதர்களுடையது. சொல்லுங்க, சத்தம் மனிதர்களுடையது. ஆவியானவர் சொல்றாரு, யுத்தம் என்னுடையது. கைய தட்டி நல்ல ஒரு அபிஷேகத்தோட, ஓ ராக்கா தேரே லேமனே தூரிக்காபா. சத்தம் மனிதர்களுடையது, யுத்தம் அது என் தேவனுடையது. உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன் நம் மத்தியிலே அசைவாடுகிறார். பிரைஸ் காட். அந்த மனிதருடைய சத்தத்துல சில நேரம் ஏன் சத்தம் கூட கலந்து வரும். போதும் கர்த்தாவே, அந்த சத்தமும் வேலை செய்ய முடியாது. கர்த்தர் நேத்தைக்கே சொன்னாரு. 3 இடத்துல ஆண்டவர் பேசினாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பாடல்ல ஆண்டவர் பேசுறாரு. இப்ப நம்ம பாடிட்டே இருந்தோம் பார்த்தீங்களா? கர்த்தர் நமக்கா யுத்தம் செய்கின்றார், காத்திருப்பேனா பொறுமையுடன். கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கின்றார், காத்திருப்பேனா பொறுமையுடன். நீர் என்னை தாங்குவதா வாழுவேன் நிம்மதியா.